ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது விவிஎமோட பல்க் புக்கிங்கு உங்களோட போர்ட்டலுக்குள்ளே போய்க்கும். ஸ்கூல் போர்ட்டலில் அதில் ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் டவுன்லோட் சாம்பிள் ஃபைல் கேட்கும். டவுன்லோட் சாம்பிள் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறமா அதுலேயே உள்ள ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்து, கிளாஸும் அதில் உள்ள ஃபார்மேட் படி நீங்கள் டைப் பண்ணி அதை சேவ் பண்ணியிருக்கீங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அப்லோடிங் எக்ஸல் ஷீட் இருக்கும். அதில் நீங்கள் எந்த ஃபைலை சேவ் பண்ணீங்களோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணி கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்மிட் நீங்கள் கொடுங்க. உங்கள் ஃபைல் அப்லோட் பண்ண ஃபைல் கீழே காமிக்கும். நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் உங்களுக்கு காமிக்கும். இல்லை அப்படின்னா என்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே உங்களுக்கு காமிச்சிடும். நீங்கள் டேட்டை மாற்றுங்க, இல்லை டேட்டா பர்த் ஃபார்மேட் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரர் மாதிரி நீங்கள் திரும்பி அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வியூ பேமெண்ட் அப்படின்னு வியூ ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது காமிக்கும். அதில் உள்ள எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பக்கத்துலேயே காமிச்சிடும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் பசங்கள்கிட்ட கொடுத்துருங்க. இதுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் கீழே பேமெண்ட் ஆப்ஷன் ஒரு இருக்கும். அது உள்ளே போனீங்க அப்படின்னா கிளிக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கவுண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே அவங்களுக்கான அமௌண்ட் இருந்துடணும். நீங்கள் இப்போ 10 பேர் கொடுத்தீங்கன்னா 10 × 200 இல்லை 170 எவ்வளோ அமௌண்ட்டோ உங்களுக்கு அதை காமிச்சிடும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் இதுக்குள்ளே போகும். நீங்கள் வந்து ஆஃப்லைனாகவும் பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் பண்ணலாம், யூபிஐ மூலமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் யூபிஐ, பேங்க், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எது மூலமாகவும் பண்ணலாம். பிஎஸ்சி யூபிஐ போனீங்க அப்படின்னா உங்களுக்கான QR கோடு எல்லாமே அதில் காமிக்கும். நீங்கள் ஃபோன் மூலமாக ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம், இல்லை யூபிஐ ஐடி கொடுத்து கூட பே பண்ணிக்கலாம். தேங்க்யூ.